நம்ம நண்பர் மற்றும் சகோதரர் சயீத் ஹஃபீஸ் சொல்லும்போது நீட்டை பத்தி சொன்னார். ஒரு சிறிய தரவு 2019 ஜூலை 29 அன்னைக்கு மக்களவையில நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அதுக்குரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அவர் டாக்டர், அதனால அவருக்கு தெரியும். அந்த சட்ட திருத்தத்துல செக்ஷன் 14 தயவு செய்து எடுத்து படியுங்கள். அந்த செக்ஷன் 14 கீழ் அந்த நீட் இந்தியா முழுக்க ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் தவறாமல் எல்லா இடத்திலும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அந்த சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தில் அது ஓட்டெடுப்பு நடக்கும் பொழுது அதற்கு ஃபேவராக 260 பேரும் எதிர்ப்பாக 48 பேரும் வாக்களித்தார்கள். திமுக என்ன பண்ணாங்க தெரியுமா? வெளிநடப்பு. ஏன் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளார உக்காந்து நீங்க 39 பேர் இருந்தீங்கல்ல சார், அப்ப எதிர்த்து கூட வாக்களிக்கவில்லை. திரு ஏ ராஜா மட்டும்தான் அதுல பேசிட்டு அவரும் வெளிநடப்பு செய்தார். உங்களுடைய எதிர்ப்பை அன்னைக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் அதனுடைய தேதி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. 2019 நீட் எதிர்ப்புல திமுக அதிமுக ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. 2019 எதிர்த்து வாக்களிக்க இல்ல சார், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். எனக்கு அந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்து போச்சு. 2019 அதி தீவிர எதிர்ப்புல இருக்கு தமிழ்நாடு. திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறப்ப நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு ஆசீர்வாதம், நீங்க சொன்னீங்கன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். தயவு செய்து செக் பண்ணுங்க. இல்ல அது என்ன தெரியுமா, எதிர்த்து வா இவர்கள் சொல்லிருக்கலாம், பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், நடப்பு செய்தார்கள். 2019 ஆதரிச்சீங்களா நீட்ன்ற? 2019 தனி மெஜாரிட்டியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அப்ப திமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தாலும் அது சட்டமாக போகுது. ஜனநாயகத்துல உச்சபட்ச சார் என் நேரம் சார் பேசிடுறேன் சார். ஜனநாயகத்துல உச்சபட்ச எதிர்ப்புன்றது வெளிநடப்பு செஞ்சு அது இது இங்க ஜனநாயகமே இல்லைன்னு காட்டக்கூடிய அந்த வெளிநடப்பு தான்.